கல்வி உடைய சிறப்பு என்னவென்றால் எல்லா அடுக்கில் இருக்கிற மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் கல்வியுடைய பலன் மிகவும் உறுதுணையாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காகவும் சமுதாய சமத்துவத்துக்காகவும் கல்வியை அடிப்படையாக வைத்து திராவிட இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேல் திட்டமிட்டு சட்டங்களை உருவாக்கி பணி செய்து வருகிறோம். ஆனாலும் திராவிட இயக்கத்தின் துவக்கங்களை வரலாற்றில் எடுத்து பார்த்தால் மிகவும் கல்வி அதிகம் பெற்றவர்கள் தான் திராவிட இயக்கத்தின் துவக்கத்தில் இருந்த தலைவர்கள். அதனால்தான் இதோடைய முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து, அதாவது பொருளாதாரத்தில் முன்தங்கி இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களே நிறைய கல்வி பெற்று கல்வியோட பலன் அனைவருக்கும் சேரணும் என்பதற்காகவே இந்த இயக்கத்துடைய முக்கிய இலக்காக கட்டாய கல்வி சட்டத்தை 1921ஆம் ஆண்டிலேயே நீதி கட்சி ஆட்சி உருவாக்கியது. கட்டாய ஆரம்ப கல்வி சட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 100 ஆண்டுக்கு மேல். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த இடத்தில் இருக்கிறது. இது gross enrollment ratio, அதாவது கல்லூரி செல்லக்கூடிய வயதில் இருக்கிற இளைஞர்களுடைய எத்தனை சதவிகிதம் கல்லூரிகளில் சேருகிறார்கள் என்ற கணக்கு தான் gross enrollment ratio. நாட்டளவுடைய சராசரி சுமார் 25% இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டுடைய அளவு 50% பக்கத்தில் இருக்கிறது. நாட்டிலேயே முதலில் நாம் இருக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் தக்க வைக்கணும், அதிகரிக்கணும் என்பதற்காகவே இத்தகைய திட்டங்கள் தீட்டி முதலமைச்சருடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதோடைய நலனை வரும் ஆண்டுகளில் வரும் தலைமுறைகளில் நம்ம அனுபவிப்போம் என்ற நம்பிக்கையிலும் இதன் வழியில் வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நானும் முதலமைச்சர் கூறும்படி படித்துக் கொண்டே இருந்தேன். 4 டிகிரி 4 வெவ்வேறு துறைகளில் 3 பல்கலைக்கழகங்களில் 2 நாடுகளில் படித்தவன் என்ற அடிப்படையில் கல்வியோடைய முக்கியத்துவத்துக்கும் பலனுக்கும் நானே ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்தை கூறி ஏற்பாடு செய்தவர் அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.